Hi guys, welcome to Bhuvan Ramya Vlogs. So Ramya, எங்க பயங்கரமா கிளம்பிட்ட? இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் டின்னர் சொல்லி பிளான் பண்ணிருக்காரு. ஆனா எங்கன்றது என்கிட்ட சொல்லல. சோ அது சர்ப்ரைஸ் அப்படினு சொல்லிட்டு எனக்கும் அம்மாக்கு சர்ப்ரைஸ் தான் இன்னைக்கு. ஆமாங்க, ஆக்சுவலா வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும் நாங்க வந்து சென்னை விட்டு கிளம்பி கோயம்புத்தூர் போக போறோம். சோ இது வரைக்கும் வந்து நாங்க எங்கேயும் டின்னர்னு பெருசா எதுவுமே ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி போனது கிடையாது. சரி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இல்ல முதல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு நம்ம போகலாம், இது டின்னர் மாதிரி போகலாம்னு சொல்லி நாங்க பிளான் பண்ணோம். அதே மாதிரி அம்மாவுமே வந்து ஊர்ல வந்திருக்காங்க, அம்மாவுமே இது வரைக்கும் போனது கிடையாது. சோ அதனால சரி ஓகே நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு டின்னர் மாதிரி போகலாம்னு சொல்லிட்டு எங்க போறேன்னு சொல்ல, வெளியில போறேன்னு தெரியும், எங்கன்னு தெரியல. ஆனா எங்க அப்படின்றது தெரியாது. நானுமே இதுக்கு அங்க போனதே இல்ல, புக் பண்ணிருக்கேன். சோ போயிட்டு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்க போறாங்க. சோ இங்க கூட சேர்ந்து நீங்களும் வாங்க, போலாம் ரம்யா. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்தீங்கன்னா புவன் ரம்யா vlogs மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோவிலி எங்க கிளம்பிட்ட? எங்க போறோம்? கார்ல. கார் போறோமா? கார்ல போறோம். போலாம் காரு அங்க போலாம் அப்பா வந்துடுறேன். வெளியில போறோம்னு தெரிஞ்ச உடனே ரெடி ஆயிட்டா. ரெடி. காக்கா கோழி ஆயா நாளைக்கு ஊருக்கு போறாங்க தக்கோ. ஆயா நாளைக்கு ஊருக்கு போறாங்க. ஊருக்கு போட்டுமா சொல்றதுக்கே. ஆயா ஊருக்கு போட்டுமா? நாளைக்கு பேசிக்கலாம். இன்னைக்கு நாங்க கார்ல போறோம், நாளைக்கு போலாடி போயிரும். அம்மா வந்துட்டாங்க, போலாமா? தாத்தா பாரு வீடியோ கால்ல. கோவிலி தாத்தா பாருங்க. தாத்தா கொடுத்துருங்க. இங்க பாரு தாத்தா சொல்லு. தாத்தா இந்த தாத்தாட்ட போன் பேசு. பேசுங்க. தாத்தா பாரு. அவளுக்கு காரு தான் இப்போ முதல் நினைப்பு. தாத்தா போனதுக்கு அப்புறம் தாத்தாவா? ஓகே போலாம். போலாமா? எங்க போறோம்? எங்கயா நீங்க தான் சர்ப்ரைஸா கூட்டி போறீங்க. எனக்கே தெரியாது, வாங்க போலாம். அம்மா உனக்கு தெரியுமாம்மா எங்க? கால் போன பாதியில் போக வேண்டியது. ஜாலியா என்ஜாய். அது நைட் 8 மணிக்கு இந்த தடவை உஷாரா பாப்பாக்கெல்லாம் சாப்பாடுலாம் ஊட்டியாச்சு. எங்க பக்கா பிளான்ல தான் போறோம். டின்னர் போறோம். ஆமா டின்னர் போறோம், பக்கா பிளானோட தான் போறோம். அது எங்க ஏதுன்னு சொல்லி காட்டுறோம். போலாமாமா? அந்த தண்ணி பாட்டில நமக்கு எங்க மம்மி நாளைக்கு ஊருக்கு போறாங்க. அதனால வந்து ஒரு வாரத்துல எங்கேயுமே போகல. வீடியோ போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும். சோ கியூ ஸ்கின் அப்படின்ற ப்ராடக்ட் வந்து நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. கியூ ஸ்கின் அப்படின்றது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மொபைல் ஆப் தாங்க. சோ இது வந்து பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர் நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே கேட்கும். சோ நம்ம ஃபில் பண்ணிட்டு உள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்க ஃபேஸ் வந்து இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணுவாங்க. சோ ஸ்கேன் பண்ணிட்டு உங்க ஃபேஸ்ல என்ன பிரச்சனை இருக்கு, என்ன டைப் ஆஃப் ஸ்கின், சோ என்னென்ன இது இருக்குன்னு சொல்லி நமக்கு எல்லாமே ஸ்கேன் பண்ணி நமக்கு டீடைலா வந்துரும். என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கான சொல்யூஷனே நமக்கு சொல்லிடுவாங்க. அது வந்து சொல்றது யாருன்னு பார்த்தா டெர்மட்டாலஜிஸ்ட் தாங்க. சோ டாக்டருமே பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ் வந்து ஃபுல் அனலைஸ் பண்ணிட்டு சோ என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு சோ அதுக்கான சொல்யூஷன் நமக்கு ப்ராடக்ட்டும் சஜஷன் பண்ணிடுவாங்க. கன்சல்டிங் வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ தாங்க. சோ இது ப்ராடக்ட் வந்து நீங்க அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த ப்ராடக்ட்மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப்ல அவைலபிளா இருக்குங்க. ஒன்னு வந்து 2200 ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 5 ப்ராடக்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1700 ஒரு ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ப்ராடக்ட்டா இருக்கும். சோ இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 2200 ப்ராடக்ட்ஸ்ல வந்து நமக்கு சீக்கிரமா ரிசல்ட் கிடைச்சிருங்க. இது வந்து நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சோ எனக்கு ரிசல்ட் வந்து ஒரு சீக்கிரமாவே எனக்கு கிடைச்சிருச்சுங்க. சோ நீங்களும் வாங்க நினைச்சீங்கன்னா ரம்யா 100 அப்படிங்கிற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து 100 ரூபீஸ் லெஸ் ஆகுங்க. சோ ப்ராடக்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். சோ வேணும் யூஸ் பண்ணுங்க. மேடம் வந்து எங்க அம்மா விட்டு நம்பறவே மாட்டேங்கிறா. ஏமா நாளைக்கு ஊருக்கு போயிட்டேன்னா என்ன பண்ணுவோம், நீ என்ன பண்ணுவ, அவ என்ன பண்ணுவா? நாங்க 2 பேரும் ஆளுக்கு பக்கம் அழுவோம். ஆயான்ட்டு குடு கார் வந்தாச்சு. குடு கார் எடுக்கணும்ல, அப்பா கார் எடுக்கணும்ல. கார் எடுக்கிறேன். உள்ளே ஏறிக்கோம் வா. கிளம்பியாச்சு. முதல் டைம் நம்ம கிளம்புறோம். ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா 19 கிலோமீட்டர் தான். ஆனால் 1 மணி நேரம் காட்டுது. கரெக்ட். எம்ஜிஎம் போறோம். எம்ஜிஎம் நீங்க சொன்னா மட்டும் தெரியவா போகுது. இது வரைக்கும் நாங்க போனது கிடையாது. நானே போனது கிடையாது. அது ஃபர்ஸ்ட் ஆப்ல கூட அது எப்படி லொகேஷன் எப்படி இருக்கும், ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கும் கூட இது வரைக்கும் நான் நெட்ல கூட சர்ச் பண்ணல. இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கு. அது பீச் ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலா நான் பீச் ரெஸ்டாரண்ட் போகணும்னு ஆசை. அதனால பீச் ரெஸ்டாரண்ட்டை பார்த்து போறோம். அங்கே எப்படி இருக்கு ஏதுன்னு தெரியவே ஃபர்ஸ்ட் டைம் போறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். எனக்கு ஃபுட்டு கூட மேட்டர் இல்லை, ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான். கோவிலி அப்பா ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஈசிஆர் ரோட் இங்கே தான் ஜாயிண்ட் ஆகுது. ஈசிஆர் பாக்கலாம் வந்து எத்தனை வருஷம் ஆகுது? பல வருஷம் ஆயிடுச்சு. ஆமா 1.5 வருஷம் ஆகுது. நீங்களுமா? அடிக்கடி படத்துக்கு வருவோம். நான் இந்த பக்கம் வந்து நானும் ரொம்ப நாள் ஆச்சு. டிவி ஹெட்டேஜ் போனதில்ல?
நம்ம போனோம் தான் கடைசி என்னமோ நாங்க பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்றதுன்னு தெரியல. ஷூ போட்டுட்டு இருக்கிறோம். அது பத்தாத ஷூ. அது எப்படி கால்ல மாட்டோம்? ஏண்டி தங்கம்? எம்ஜிஎம் அப்படியே உள்ள நுழைஞ்சாச்சுங்க. இடம் செமையா இருக்கு. ஆமா, சூப்பரா கிட்ட போயிட்டே இருக்குது உள்ளார. ஆமா, ரிசார்ட் இல்ல அப்படிதான் இருக்கும். ஆஹா, பார்க்கிங் வந்தாச்சு. நீ நேரா பீச் வாசல்லே போய் நிறுத்த மாட்டேங்குது. பார்க்கவே சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு எம்ஜிஎம் வந்தாச்சு. இந்த ரெசார்ட் இதுதான் இங்கே எம்ஜிஎம்மோட ஷீ ரெஸ்ட்டுங்க. செம்மையாக இருக்கு இடம். நாங்கள் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் வரோம், அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே ஒரு திருவிழா பாருங்க, வரமாட்டேங்கிற ஆயான்னு நிறுத்திட்டு இருக்கிறா. எப்படி பாருங்க இடம்? இடம் எப்படி இருக்கு? ஆயா அவளை தூக்குங்க ஆயா. ஆக்சுவலாக வந்து நான் ஆப்பில் தாங்க புக் பண்ணியிருக்கேன். 20% ஆஃபர் இருக்குது. நான் டேரெக்டாக வந்து இதெல்லாம் கிடையாது. ஆப் மூலிமா நீங்கள் எந்த ஆப்னாலும் செக் பண்ணலாங்க. அதில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, டைனிங்லாம் இருக்கும். அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர். நிறைய ஹோட்டலில் 50% ஆஃபர்லாம் கூட இருக்கும். நீங்கள் அந்த மாதிரிலாம் கூட எடுக்கலாம். இவன் இங்கேயே ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டா, உள்ளே வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரில. என்ன பண்றதுன்னு தெரியல. கோவிலி தண்ணி தங்கம் அப்ப சொல்லிட்டு அண்ணி தண்ணி பாருங்க எப்படி ரம்யா இருக்கு. இடம் சூப்பரா இருக்கு. நமக்கு பேசலாம் அருமை வர்த்து. ஆம்பியன்ஸ் செம்மையா, தண்ணியெல்லாம் அடிச்சு விட்டு செம்மையா இருக்கு. அவன் வரமாட்டா போலயே. ஆயா பேத்தி என்ன பண்றீங்க? அது இப்படிதான் இருக்கும். அதை விட இது சூப்பரா இருக்கு. கோவில் என்னது? அப்புறம் சொல்லுங்க அண்ணி அண்ணி தண்ணி அண்ணி அம்மா. கோவிலி கொண்டாட்டம் தான், அவளுக்கு தான் கொண்டாட்டம். சாப்பிட என்னமோ தெரியல, எவ்வளோ கொண்டாட்டம் போட்டுட்டு இருக்கிறா. வாங்க போலாம். தண்ணி இன்னும் நிறைய இடத்துல தண்ணி இருக்கு, போகலாம். வேற பக்கம் தண்ணி பார்க்கலாம். தண்ணி அங்கே போய்க்கலாம். உள்ளதான் ஆயா விட்டு பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்ட ஆயா கிட்ட. அவ வர மாட்டேங்கிறா. ஆயா விட்டுக்கிட்டு நான் வர கூட மாட்டேங்கிறா. ஒரு வாரம் ஆயா விட்டு இறங்கல. தூக்கிட்டே சுத்துறாங்க. இங்க பாருங்க, நம்ம வந்திருக்கிற இடம் எப்படி ஏற்பட்ட இடம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து ரெஸ்டாரண்ட் இதுதாங்க. இங்கேயே பார்த்தோம்னா நமக்கு பீச். செம்ம ஆம்பியன்ஸ். ஆமா, சுனாமி வந்தாவா? எங்க வந்து எல்லாத்துக்கும் என்ன என்னன்னு அம்மா தங்க இங்க பாரு. அவளுக்கு அது இது கடலை பார்க்கணும் ஆசையா பாத்துட்டு இருக்கிறா. தங்கம் அங்க பாரு, தண்ணி எங்க? சில செம்ம ரெஸ்டாரண்ட்டுங்க, அடிபொலியா இருக்கு. கடலுக்கு மேலேயே வந்து ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க. அவருக்கு தண்ணி பார்க்க போகணும்னு அடம் பிடிக்கிறான். நீ கூட்டிட்டு போ. அவங்க தண்ணி பார்க்கணும் அடம் பிடிச்சிட்டு இருக்கிறான். அதான் அங்க பின்னாடி எவ்வளவு தண்ணி ஓடுது கடல்ல, அதை விட்டு அந்த பின்னாடி. ஆமா, இடம் சூப்பரா இருக்கு. கடல் காத்துலயே சாப்பாடு. ஆமா, நானே இப்பதான் ஃபர்ஸ்ட். நாங்களே இப்பதான் ஃபர்ஸ்ட் வரோம். ஸோ எனக்கு ரொம்ப நேரம் கழிச்சு நமக்கு சீட்டு கிடச்சிச்சுங்க. ரொம்ப க்ரௌடடாக இருந்ததுனால சீட் கிடைக்கல. இப்போ மொத்தமாகவே காலி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் மெனு. நீங்கள் மெனுவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தலை சுற்றிக்கிறோம் பாருங்கள். 1 பிரியாணியோட ப்ரைஸ் பாருங்கள், 700, 600.
அவள் என்ன கொடுத்துட்ட? பொரி கொடுத்துருக்கேன். பொரி கொடுத்து அப்படியே வச்சுட்டேன். இல்லை சாமான் எங்க போனாலும் பாருங்க பள்ளிப்பாளையம் சிக்கன் இது இல்லாம இருக்கு. ஆமா பள்ளிப்பாளையம் இருக்கு. பாரு வேர்ல்டு ஃபேமஸ் நம்ம. வேர்ல்ட் ஃபேமஸ் நம்ம பள்ளிப்பாளையம் ஓனரே நாங்க தான். கரெக்ட். சரிக்கா தெரியுமா? சரி இதுல ஏதாவது சொல்லிக்கலாமா? பள்ளிப்பாளையம் சிக்கன் விங்ஸ் தான் சொல்லிக்கலாமா? ஒரு துணி விரிச்சு போட்டுருங்க. அவங்க துணி ஒன்று எடுத்து வந்துருப்பாங்க ஆரஞ்சு கலர். புயல் காத்துல உட்காந்து பொய் சாப்பிட்றது நாங்களே அதை நாங்கள் தான் பண்ணுவோம். ஆமாம் அதை அப்படியே வச்சுட்டு துணி வச்சு கொடுங்க. பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால எங்களோட ஃபேவரட் கிறிஸ்மஸ் நாங்கள் போட்டு விட்டாச்சு. வேற வழி இல்லை. இவ ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் ஒரு 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் ஃபோக்கஸ்டாக இருப்பா. உடனே வேற எதுக்கு போகணும். மூடி வச்சிருங்க. இப்போ அந்த மோனிகா சாங்கு, அப்புறம் அந்த இந்த பாட்டு, விஜய் பாட்டு எல்லாமே விட்டாச்சு. இப்போ ஒன்லி கிறிஸ்மஸ் சாங்கு. நான் அடுத்த அப்புறம் என்ன எதுக்கு பாருவோம் தெரியல. எஸ்எம்இ கிருஷ்ணர் ஃபர்ஸ்ட் ஒரு வரல விட்டு அவ குடிப்பா, அது ஒரு வரல எடுத்து நமக்கு கொடுப்பா, அடுத்து 5 வரல போகும். இப்போ அவ குடிச்சிட்டாளா, இப்போ அடுத்த 5 வரல உனக்கு, இது உனக்கு. ஓகே இவளுக்கா இல்லை கழுவிக்கலாம் விட்டுரு. ஆமா அழுக்கு தண்ணிதான். அழுக்கு தண்ணி கையை கழுவிட்டா. வாயில வச்சு விடுறது. வாங்கிக்கோங்க. பாய் சொல்லுங்க. ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துருச்சுங்க. பள்ளிப்பாளையம் விங்ஸ், ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று ஏதோ டிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம், நேம் தெரில. பாப்பாக்கு ஆப்பு வந்து வந்துருச்சு ஒரு வழியா. சாப்பிடலாம். பாப்பா இங்க உட்காந்து மாட்டிட்டு இருக்காங்க. இங்க வந்து இந்த மாட்டி என்னடா வெங்காயமா? இந்தப்பா வெங்காயம். ஆமா அவளுக்கு வெங்காயத்தை எடுத்து கொடுத்துரு. சாப்பிட்டா முட்டைக்கோசு எப்படி தண்ணி இருக்கு? ஜெனியூனா சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. நல்லா இருக்கா? என்ன வெங்காயம் வேணுமா? என்ன வேணும்? இது ஆக்சுவலாக பள்ளிப்பாளையங்க. இது பள்ளிப்பாளையம். இது என்னமோ வந்து ரோஸ்டா ரோச்சமா ரோஸ்ட்டும் தான் இருந்தது. இந்த காரம் கம்மியாக இருக்குது. எனக்கு பள்ளிப்பாளையம் நல்லா இருக்குது. இன்னொன்று வாங்கினா லைட்டாக ஸ்வீட்டாக இருக்குது. எனக்கு ஸ்வீட்டாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. இது ஸ்வீட்டாக இருக்குது. இது கொஞ்சம் எனக்கு இன்னும் லைட்டாக கசப்பு ஃப்ளேவர். அது கருவேப்பிலை ஃப்ளேவர் நல்லா இருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பட் எனக்கு இந்த ஸ்வீட்னஸ் பிடிக்காது. ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குது. இங்கே ஒரு சாப்பிட விட மாட்டேங்கிறா. விட மாட்டேங்க சாப்பிட. நாங்கள் தூக்கலான்னு பார்த்தாலும் அம்மா அம்மா ஆயா 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 நான் அம்மாட்டியே தான் இருக்கிறா. எங்கள் அம்மா அவன்கிட்ட நவரவும் மாட்டேங்கிறா. நீங்கள் பார்த்துக்கங்க. அப்புறமா நீங்கள் அதான் இல்லை நான் பார்த்துக்கிறேன். நீ ஒன்றும் இல்லை அவள் என்கிட்ட வந்தால் பரவாயில்லையே வர மாட்டேங்கிறாரு. ஸோ நீங்கள் தான் வந்து பாப்பா பார்த்துக்க போகிறீங்களா? நான் பாப்பா பார்த்துக்கிறேன். ஓகே சாப்பிட கொஞ்சம் திருப்தியாக தான் இருக்கும். ஆமாம். மட்டன் ஏய் எங்கே ஓடுறா? எங்க ஓடுற? எங்க அவங்க? A few moments later. நான் பாவம் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறீங்களா இருக்குது. இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் பொறுமையாக திருப்தியாக சாப்பிட்டீங்க. ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும். எப்பயுமே நான் வெளியில் போகிறது வரதான். நீங்கள் 2 இப்போ தான் வரீங்க. ஆமாம். அதனால் சரி நான் கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம ஒன்றா உட்காந்து சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு கடைக்கு போயிட்டு. எப்பவுமே வந்து சென்னையிலேருந்து நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று நான் உட்காந்து சாப்பிடுவேன், அவர் பார்த்துப்பாரு. அவர் உட்காந்து சார் நான் பார்த்துப்பேன். ஸோ ஆல்டர்னேட்டிவாக தான் இருக்கும். ஆமாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது யூனிவர்சல் ப்ராப்ளம் எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் எனக்கு சுகமான வழி. அதனால பாருங்க பார்த்து நான் ஒரு லெக் பீஸாக வச்சிருக்கிறேன். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? உங்களுக்கு பிடிக்கும், நான் லெக் பீஸாக வச்சிருக்கேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கல. மட்டன் பிரியாணியில் கொஞ்சம் கூட காரம் சுத்தமாக இல்லை. காரம் இல்லை? சுத்தமாக இல்லை. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு மட்டன் பிரியாணி பீஸ் நிறையா இருந்தது. யூஸ்வலாக மட்டன் பிரியாணியில் பீஸ் நிறையா இருக்காது. சிக்கன் கொஞ்சம் பீஸ் நிறையா இருந்தது. சிக்கன் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. மட்டனில் நிறைய பீஸ் இருந்தது. பீஸ் நிறையா இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஆம்பியன்ஸ் தான். ஆனால் எனக்கு என்ன ஒருனா இந்த சிக்கன் வந்து ஒன்று ஸ்வீட்டாக இருக்குது, ஒன்று கசப்பாக இருந்தது. எனக்கு கசப்பு தான் பிடிச்சது. எனக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் திகட்டுது. ஒரு கொஞ்சம் தான் சாப்பிட கிடையாது. கருவேப்பிலை ஃப்ளேவர் ஹெவியாக இருக்குது பள்ளிப்பாளையம் சிக்கனில். நல்லா தான் இருந்தது. ரொம்ப மோசம் கிடையாது. அவ்வளோதாங்க, கிளம்பலாம். சூப்பராக சாப்பிட்டாச்சு. செம்ம என்ஜாய் பண்ணியாச்சு. ஆமாங்க, இடத்த பாருங்களேன். ஒரு டைமாவது வாங்க. மரத்தை சுற்றி டூயட் பாடின்ற மாதிரி அவங்க அந்த மரத்தை நவர மாட்டேங்கிறா. அவன் மேலே ஏதோ தேடிட்டு இருக்கிறா. சரி ஒரு டைமாக இந்த இடத்த வந்து இந்த ஆம்பியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணிடுங்க. கரெக்டாக பீச் வியூவில் அப்படியே ஒரு டின்னர் செம்மையாக இருக்குதுங்க.
டிஷ்ஷஸ்லாம் அதிகம் கிடையாது, ஜஸ்ட் வியூ என்ஜாய் பண்ணுறது தான் முக்கால்வாசி. ஒரு 4-5 டிஷ்ஷு தான் இருக்குது, அதுவுமே எல்லாமே காஸ்ட்லி தான். மோஸ்ட்லி எல்லாம் டெசர்ட்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு கிளம்புறாங்க. ஆமாம், பெருசாக யாருமே ஃபுட்டுக்குலாம் யாரும் வந்த மாதிரி தரல. ஆனால் நல்லா இருக்கு. நைஸ். பை பை சென்னை, ஐ மிஸ் யூ. ட்ருக்கு 11 மணிக்கு உட்காந்து குதிரை வண்டி ஓட்டிட்டு இருக்கிறோம் நம்ம. ஏண்டி தங்கம் அவளே சவுண்ட் விட்டுட்டு இருக்கிறான். சரி ஓகே செல்வமா